கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 6வது வசனம். மத்தேயு 12:6, மேத்யூ 12:6. தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் தேவன் என்று சொன்னாரா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இதை காட்டிலும் ஒரு பெரிய அறிக்கை என்ன வேணும்? சிந்திச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? தேவாலயத்தில் இருக்கிறத காட்டிலும் பெரியவர் இங்கே இருக்கிறாரு. தேவாலயத்தில் யார் இருந்தா? தேவனாகிய கர்த்தர். அப்போ யாரு? நான் தான் அப்படிங்கிறத தான் அங்கே சொல்கிறாரு. நான் தான் தேவன் என்பதை அங்கே மிக தெளிவாக சொல்லக்கூடிய காரியம். ஏன்னா இந்த தேவாலயம் கட்டி இந்த தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது சாலமோன் ராஜா அங்கே ப்ரே பண்ணும்போது ஜெபம் பண்ணும்போது என்ன ஜெபம் பண்ணுறாரு? 2 நாளாகமம் 6வது அதிகாரம் 18வது வசனத்தில், தேவன் மெய்யாகவே மனுஷருடைய பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே, நான் கட்டின ஆலயம் எம்மாத்திரம் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா ஆண்டவர் என்ன எல்லாத்தையும் காட்டிலும் ஒரு பெரிய தேவன் என்று சொல்லக்கூடியது. ஏசாயா 66வது அதிகாரத்தில் முதல் 2 வசனங்கள் என்ன பார்க்கிறோம்? கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? என்னுடைய கரம் இவைகளையெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி? இதெல்லாம் நான் உருவாக்கினது, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். அப்போ என்ன? இது எல்லாவற்றை காட்டிலும் யாரு? தேவாலயத்தை காட்டிலும் பெரியவராகிய நான் இங்கே வந்திருக்கிறேன். ஏன்னா தேவாலயத்தில் பணி செய்வதற்கு ஆசாரியர்களுக்கு அனுமதி இருக்குது. அவங்க ஆசாரியர்கள் செய்கிற காரியத்தினால் அவங்க குற்றம் சாட்டப்படுவதில்லை. அதே மாதிரி என்ன இங்கேயும் இந்த தேவாலயத்தை காட்டிலும் பெரியவராகிய நான், தேவனாகிய நானே இங்கே இருக்கிறேன். அப்போ என் கூட எனக்கு பணி செய்கிறவர்கள் செய்கிறதுனால அவங்க ஓய்வு நாளை மீறவில்லை என்று சொல்லக்கூடியதாக, அதாவது நான் தேவன் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா தேவாலயத்தை காட்டிலும் பெரியவர் நான் சொல்லி சொன்னால் அது என்ன? தேவதூஷணம். ஏன்னா அந்த நாட்களில் இருந்த அது பரிசேயர்களாக இருக்கட்டும், மற்றவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? இது மகா பெரிய தேவதூஷணம், இல்லைன்னா இவர் தேவன், 2ல் 1 தான். ஏன்னா வேற யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒருத்தன் ஒன்று அவன் பைத்தியக்காரனாக இருக்கணும், இல்லை அவர் உண்மையிலே அவன் தேவனாக இருக்கணும், இல்லைன்னா அந்த மனுஷன் யார்? தேவதூஷணம் பண்ணுறவன். அப்படி தேவதூஷணம் பண்ணுறவனை என்ன பண்ண முடியும்? கல்லால் அடித்து கொல்ல முடியும். ஆனால் இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? நான் அவரை காட்டிலும் பெரியவன். ஏன்னா இதே அதிகாரத்தில் 41வது வசனம் 42வது வசனத்தில் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? யோனா எப்படி நினைவே பட்டணத்தார் மனம் திரும்பினாங்களோ, அந்த நினைவே பட்டணத்தாரெல்லாம், எப்பா இவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனே வந்திருக்கிறாரு, நீங்கள் அவரை மட்டும் மனம் திரும்பி இருக்கணும்னு. அதே மாதிரி தென் தேசத்து ராஜகுமாரி, ஷேபா தேசத்து ராஜகுமாரி என்ன பண்ணுவாங்க? அவங்களும் உங்களை குற்றம் சாட்டுவாங்க. காரணம் என்ன? நான் தேவன் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக இங்கே வெளிப்படுத்துகிறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவன் என்பதை குறித்து யாருக்காவது சந்தேகம் இருந்தால் தயவு செய்து நீங்கள் நன்றாக இந்த வேத வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். இயேசுவே தேவன் என்று சொல்வதற்கு இதை காட்டிலும் பெரிய ஆதாரம் ஒன்றுமே தேவையில்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து என்னவா இருந்தார்? அவர் தேவனாய் இருக்கிறதுனால தான் இந்த தேவாலயத்தை காட்டிலும் பெரியவனாகிய நான் இங்கே இருக்கிறேன் என்று பரிசேயர்களுக்கு சொல்லுகிறார். ஏன்னா அந்த பரிசேயர்கள் தேவனை எதிர்நோக்கி கொண்டிருந்த மக்கள். அப்போ இந்த மக்கள் என்ன வந்திருக்கணும்? அவங்க அவரை உடனே ஆண்டவரே நீங்கள் தான் ஆண்டவர் என்று சொல்லக்கூடியதாக இருக்கணும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க? அவர் போய் மறுபடியும் ஓய்வு நாளில் போய் தேவாலயத்தில் ஒரு சூமின கை உடையவனை அவர் குணப்படுத்திட்டு வந்த உடனே இதே மத்தேயு 12வது அதிகாரம் 15வது வசனத்தில் என்ன சொல்கிறாங்க? அவர் என்ன பண்ண 14வது வசனத்தில், பரிசேயர் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள். என்ன ஒரு காரியம் பாருங்க! கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ளாமல் அவரை கொலை செய்வதற்கு தேடக்கூடிய ஒரு காரியம். அப்போ எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளில் நீங்கள் மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது, ஓய்வு நாளை காட்டிலும் யார் பெரியவர்?
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்பதற்கு ஒரு நாள் இல்லை, நம் வாழ்நாள் முழுவதும் எல்லா நாட்களிலும் எல்லா நேரங்களிலும் அவரை ஆராதித்து, நீரே தேவன், நீரே எங்களுடைய இரட்சகர், நீரே எங்களுடைய மீட்பர் என்று சொல்லி அவரை நாம் தேவனாக கொண்டாடக்கூடிய ஒரு காரியத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, நீரே எங்களுடைய இரட்சகர், நீரே எங்களுடைய தேவன், நீரே எங்களுடைய மீட்பர் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம். இயேசு கிறிஸ்துவே, உம்மை ஆராதிப்பதற்கு ஒரு நாளல்ல, ஓய்வு நாளல்ல, இந்த வாழ்க்கை முழுவதும் போதாது ஆண்டவரே. நித்திய காலத்திற்கு உம்மை ஆராதித்து உமக்கென்று வாழ எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.